இனிப்பு. குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைவரும் விரும்பும் அறுசுவைகளில் ஒன்றுதான் இந்த இனிப்பு சுவை. பல வடிவங்களில் நாம் இதனை அனுபவித்தாலும் அதிக அளவில் மட்டுமன்றி நம் அனைவரின் நினைவில் நிற்பது சர்க்கரை மட்டுமே. இத்தகைய இனிமை நிறைந்த இச்சர்க்கரை தயாரிப்பு குறித்து காண்போம். சுகர் பீட் என்று அழைக்கப்படும் சர்க்கரை பீட்ரூட் மற்றும் கரும்பிலிருந்து நாம் சர்க்கரையை பெறுகிறோம். பதினெட்டு மாத முதிர்ச்சி, 12 மாத முதிர்ச்சி என்ற கணக்கிலும் அதே சமயத்தில் குறைந்த நார்ப்பகுதி, அதிக சர்க்கரை சத்து என்ற முறையிலும் இருவகையான கரும்புகள் இந்தியாவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இதில் தென் மாநிலங்களில் 12 மாத முதிர்ச்சி கரும்புகளே அதிகம் பயிரிடப்படுகிறது. இவ்வாறு பயிரிடப்பட்டு முதிர்ச்சி அடைந்து சர்க்கரையை பிரித்தெடுக்கும் பருவம் வந்தவுடன் இந்த கரும்புகளை நிலத்திலிருந்து வெட்டி எடுத்து அதிலுள்ள தோகைகளை நீக்கி ஓரிடத்தில் மொத்தமாக சேமித்து வைத்துக் கொண்டு சிறிய கட்டுகளாக கட்டி மாட்டு வண்டி, டிராக்டர், கனரக சரக்குந்து ஆகியவற்றின் மூலம் சர்க்கரையை பிரித்தெடுக்கும் ஆலைகளுக்கு இக்கரும்புகள் கொண்டு வரப்படுகின்றன. நிலத்திலிருந்து வெட்டி எடுத்து கொண்டு வரப்பட்ட இக்கரும்புகளை நகரும் நடைமேடையில் கொட்டி மெல்ல மெல்ல நகரச் செய்வதன் மூலம் சுழற்சி முறையில் வெட்டும் இயந்திரத்தை வந்தடையும் வண்ணம் செய்கின்றனர். மெல்ல நகர்ந்து வரும் இக்கரும்புகள் சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டு அதற்கு அடுத்த கட்டமான மணிக்கு 1000 சுழற்சி என்ற கணக்கில் சுழன்று வெட்டும் இயந்திரமான ஃபைபரைசரை வந்தடைகிறது. இங்கு சுழலும் சுத்திகள் மூலம் இக்கரும்புகள் நாராக பிரித்தெடுத்து அடுத்த செயலுக்கு அனுப்புகிறது. இவ்வியந்திரத்தில் இந்த செயலை நிகழ்த்துவதால் முடிந்த அளவு கரும்பு சாறு பிழிந்தெடுக்கப்படுவது சாத்தியமாகிறது. இம்முறையில் நாராக்கப்பட்ட இக்கரும்பை
3 உருளைகளை கொண்ட 5 அரவை இயந்திரங்களை வந்தடையச் செய்து படிப்படியாக தொடர்ச்சியாக கரும்பிலிருந்து சாறு பிரித்தெடுக்கப்படுகிறது. இச்செயலில் 5வது அரவை இயந்திரத்தில் 70 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலை கொண்ட நீரை செலுத்துவதன் மூலம் கடைசியாக கரும்பு சக்கையிலிருந்து ஒட்டுமொத்த சாறும் பிழிந்தெடுக்கப்படுகிறது. இந்த அரவை இயந்திரங்கள் அனைத்தும் நீராவி சுழல் மற்றும் மின்சார மோட்டார்களால் இயக்கப்படுகின்றன. முழுவதுமாக சாறு பிழியப்பட்ட பின்னர் வெளியேறும் இச்சக்கை துகள்கள் நகரும் மேடை வழியே நகர்ந்து ஆலையின் வெளிப்புறம் கொண்டு வரப்படுகிறது. இம்முறையில் வெளியேற்றப்படும் இச்சக்கை தூள்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து ஓரிடத்தில் பாலம் பாலமாக கட்டி போன்ற அமைப்பிற்கு மாற்றப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. இவ்வாறு வெளியேற்றப்படும் இக்கட்டிகளை பித் என்று அழைப்பர். இதனை அப்படியே சரக்கு ஊர்திகளில் ஏற்றியோ மொத்தமாக சேகரித்து வைத்துக்கொண்டு தேவைக்கேற்றபடி காகிதம் தயாரிக்கும் ஆலைகளுக்கு அனுப்புகின்றனர். ஐந்து அரவை இயந்திரத்தின் மூலம் பிரித்தெடுக்கப்பட்ட இச்சாற்றை பெரிய குழாய்களின் மூலம் தூய்மையாக்கும் கலனை வந்தடைய செய்கின்றனர். இங்கு கரும்புச்சாறு 70 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு வெப்பப்படுத்தப்பட்டு சுண்ணாம்பு நீர் மற்றும் கந்தக டை ஆக்சைடு ஆகியவற்றை கலப்பதன் மூலம் வினைக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் 102 டிகிரி சென்டிகிரேட்டிற்கு சூடுபடுத்தப்படுகிறது. இவ்வாறு சூடுபடுத்தப்பட்ட சாறு தொடர்ச்சியாக தேக்கி வைக்கப்படுவதன் மூலம் தெளிவடைய செய்யப்படுகிறது. தெளிவடையும் தொட்டியின் கீழ் படியும் படிவம் சுழலும் சல்லடையில் வெற்றிட தொழில்நுட்பத்தால் வடிகட்டப்படுகிறது. வடிகட்டப்பட்ட சாறு மீண்டும் கரும்பு சாற்றுடன் கலக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படுகிறது. இங்கு வடிகட்டப்பட்ட வெளிவரும் படிவம் மற்றொரு நகரும் நடைமேடை வழியாக வெளியேற்றப்பட்டு நேராக சரக்கு ஊர்திகளை வந்தடைய செய்து விளை நிலங்களுக்கு உரமாக பயன்படுத்த அனுப்பப்படுகிறது.
வடிகட்டுதல் மூலம் தெளிவடைய செய்யப்பட்ட சாறு தொடர்வெப்ப கடத்திகளின் மூலம் காய்ச்சப்படுகிறது. இதனால் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு சர்க்கரை கொண்ட சாறு 60 விழுக்காடு சர்க்கரை அளவிற்கு பாகாக உருமாறுகிறது. இங்கு நீராவி சுழற் இயந்திரங்களிலிருந்து வெளியேறும் ஆவியினால் சாறு வெற்றிடத்தில் சூடுபடுத்தப்படுகிறது. இதனால் எரிபொருள் சேமிக்கப்படுகிறது. காற்றிலிருந்து வெளியேறும் ஆவி வெப்பத்தை இழப்பதால் சுடுநீராகிறது. பல நிலைகளை கடந்து வெப்ப கடத்தியிலிருந்து வெளிவரும் பாகுடன் மீண்டும் சுண்ணாம்பு நீர் மற்றும் பாஸ்பரிக் அமிலம் சேர்க்கப்படுகிறது. இதனால் அழுக்கு திரவத்திலிருந்து மிதக்கிறது. இவ்வாறு மிதக்கும் கழிவுகள் மீண்டும் வெற்றிட வடிகட்டும் இயந்திரத்திற்கு அனுப்பப்படுகிறது. தெளிந்த சாறு கந்தக ஆக்சைடினால் வெண்மையாக்கப்பட்டு சர்க்கரையாக்குவதற்கு வெற்றிட கொதிகலன்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த சுடுநீரை ஒரு பாதை வழியாக வெளியே கொண்டு வந்து பக்குவ நிலைக்கு கொண்டு வந்து மற்றொரு பாதை வழியாக மீண்டும் ஆலைக்கு கொண்டு வருவதன் மூலம் கரும்பு அரவைக்கு பயன்படுத்துகின்றனர். வெண்மையாக்கி சுத்தப்படுத்தப்பட்ட இந்த பாகை வெற்றிட கொதிகலன்களில் எவாபரேட்டர்களிலிருந்து வரும் ஆவியை கொண்டு காய்ச்சப்படுகிறது. இதனால் பாகிலுள்ள சர்க்கரை பூரித தன்மையால் வெளிப்படுகிறது. இங்கு நமக்கு தேவையான படிக அளவுகளில் சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆலையில் ஒவ்வொரு கட்டமாக செயல்கள் நடந்து கொண்டிருக்க 1 மணி நேரத்திற்கு ஒருமுறை பரிசோதனை கூடங்களில் அனைத்து நிகழ்வுகளும் சரியானபடி நடக்கின்றனவா என்பதை மிகவும் கவனமாகவும் சிறப்பாகவும் சோதனை செய்த பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்கின்றனர். நல்ல தரமான சர்க்கரையை உற்பத்தி செய்வதற்கு இந்த ஆய்வும் முக்கிய காரணமாக அமைவது குறிப்பிடத்தக்கது.
இத்தனை நிகழ்வுகளை கடந்து உருவாகி வரும் சர்க்கரை மற்றும் பாகு கலவையை தொட்டிகளில் இடுவதன் மூலம் குளிரூட்டப்படுகிறது. பின்னர் சுழற் சல்லடை இயந்திரங்கள் மூலம் சர்க்கரை பிரித்தெடுக்கப்படுகிறது. இங்கு நீராவியால் கழுவப்பட்டு வெளிவரும் சர்க்கரை மீண்டும் குளிரூட்டப்பட்டு அதிரும் சல்லடைகள் மூலம் வாடிக்கையாளரின் விருப்பத்திற்கேற்றபடி சிறிய, பெரிய மற்றும் நடுத்தர அளவு கொண்ட சர்க்கரையாக பிரிக்கப்படுகிறது. உலகில் இந்தியா, கியூபா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா, வியட்நாம், ஆஸ்திரேலியா, மொரிஷியஸ் ஆகிய நாடுகளில் கரும்பிலிருந்து சர்க்கரை தயாரிக்கப்படுகிறது. இந்தியாவில் உற்பத்தியாகும் சர்க்கரையில் சுமார் 15 முதல் 20 விழுக்காடு விலையை பொறுத்து இலங்கை, தெற்காசிய மற்றும் மேற்காசிய நாடுகள், ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பிரித்தெடுக்கப்பட்ட சர்க்கரையை 50 கிலோ, 100 கிலோ என்ற அளவுகளில் சாக்கு பைகளில் மூட்டைகளாக தானியங்கி எடை கருவிகள் மூலம் எடையிட்டு நகரும் மேடை மூலம் சரக்கு கிடங்குகளுக்கு அனுப்பி மொத்தமாக சேகரித்து வைத்துக் கொண்டு தேவைக்கேற்றபடி வாடிக்கையாளர்களுக்கு கனரக சரக்குந்துகளில் ஏற்றி பாதுகாப்பான முறையில் அனுப்பி வைக்கின்றனர். வருடத்திற்கு சுமார் 150 200 மில்லியன் டன்கள் சர்க்கரை உற்பத்தி செய்யப்படுகிறது. உலக சர்க்கரை உற்பத்தியில் தற்பொழுது பிரேசில் முதலிடத்திலும் இந்தியா 2ஆம் இடத்திலும் உள்ளது.
இந்தியாவின் சர்க்கரை உற்பத்தி ஆண்டுக்கு 300 லட்சம் மெட்ரிக் டன்கள். இதில் தமிழகத்தின் பங்கு 30 லட்சம் டன்கள். இந்தியாவில் சுமார் 500 ஆலைகள் உள்ளன. தமிழ்நாட்டில் 20 தனியார் ஆலைகளும் 18 கூட்டுறவு ஆலைகளும் உள்ளன. இந்த ஆலையில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு பாகு எரிசாராயம், கால்நடை தீவனம், அசிடிக் அமிலம் என பல பொருட்கள் தயாரிப்பிற்காக அனுப்பப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் ஒட்டுமொத்த கழிவு நீரையும் ஓரிடத்தில் மொத்தமாக வந்தடையச் செய்து ஆக்டிவேட்டட் ஸ்லட்ஜ் ப்ராசஸ் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் சுத்திகரித்து மீண்டும் உபயோகப்படுத்துவது இந்த ஆலையின் குறிப்பிடத்தக்க அம்சமாகும். ஒவ்வொரு செயலையும் சிறப்பான முறையில் நிகழ்த்தும் இந்த ஆலையிலிருந்து கழிவு என்று எந்த பொருளையும் வீணாக்காமல் அனைத்தையும் பிற தேவைகளுக்கு பயன்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் நல்ல தரமான சர்க்கரையை உற்பத்தி செய்து தரும் இந்த ஆலையும் ஆலையில் பணிபுரிபவர்களும் மேன்மேலும் வளர வாழ்த்துவோம்.